கோவையை அடுத்த சின்னவேடம்பட்டி கௌமாரம் பிரசாந்தி சிறப்பு பயிற்சி பள்ளியில் சிறப்பு குழந்தைகளின் சிறப்பான பொங்கல் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இசைக்கு ஏற்றவாறு நடனம், ஆசிரியரின் அசைவுகளை மட்டும் பார்த்து அதற்கேற்ப சிலம்பம் சுற்றியும் சுருள்வாள் சுற்றியும் பார்வையாளர்களை அசத்தினர். மாதிரி குடிசை வீடு, மாட்டு வண்டி, கிணறு போன்றவற்றை அமைத்து கிராமத்து பாணியில் கொண்டாட்டங்கள் அமைந்தன. மாணவர்களை மகிழ்விக்க ஆசிரியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நடனமாடினர். மேலும் பெற்றோர் ஆண்கள், பெண்கள் என இரு அணிகளாக பிரிந்து கயிறு இழுக்கும் போட்டியில் பங்கேற்றனர். சிறப்பு பயிற்சி பள்ளியில் உரியடித்தும் நடனமாடியும் மகிழ்ச்சியுடன் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் என இணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடியதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் 18 வருஷமாக இந்த சிறப்பு பள்ளி இயங்கிட்டு இருக்கு. இங்கே மட்டும் இல்லைங்க, திருப்பூர்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். திருப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 350 குழந்தைங்களுக்கு மேலே நம்ம சிறப்பு பள்ளியில் படிச்சுட்ருக்காங்க. படிச்சுட்டு மட்டும் இல்லை, இந்த குழந்தைகள் அவங்களா இருக்காங்க. இந்த இடத்துல படிக்கிறத தாண்டி ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா இவங்களை யாரும் இங்கே ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பெரியவங்களா, நான் பெரியவங்களா, அந்த வேறுபாடே இல்லாமல் ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது கௌமாரம் பிரசாந்தி அகாடமி. அண்ட் இன்னைக்கு இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா பொங்கல் திருவிழா. நம்ம தமிழர்களுக்கு பொங்கல்னா ஒரு பெரிய சிறப்பான ஒரு விழா. இங்கே கௌமாரம் பிரசாந்தி அகாடமியில் ஒவ்வொரு வருஷமும் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கௌமாரம் பிரசாந்தி அகாடமி ஒரு குடும்பமாக இதை நாங்கள் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே பொங்கல் விழா எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னா, கௌமாரம் மடம் சுவாமிகள் வந்து இங்கே நாங்களே ஒரு விநாயகர் ஒன்று வாங்கி இங்கே இருக்கிற ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு கிராமத்தை அப்படியே இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். அங்கே விநாயகர் கோவிலில் சுவாமிகள் வந்து பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்டில் சீனியர் ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு பரிவட்டம் கட்டி இந்த விழாவை அப்படி தான் தொடங்குவோம். அப்படி தான் இன்றைக்கி நீலுங்கிற எங்களோட மாணவர் கிட்டத்தட்ட 17 வருஷமாக கௌமாரம் பிரசாந்தி அகாடமியில் படிச்சுட்ருக்காரு. இன்றைக்கி அவர் ஒகேஷ்னலில் ஒரு தனி மனுஷராக அவரால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு இன்றைக்கி வந்து பரிவட்டம் கட்டினாங்க சுவாமிகள். அப்படி தான் இன்றைக்கி பொங்கல் விழா நமக்கு ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க எல்லாம் பாரம்பரிய நடனம், சிலம்பம், அதை தாண்டி ஆசிரியர்களோட நடனம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா, பாட்டி, அக்கா, தம்பி எல்லாரும் சேர்ந்து இங்கே குடும்பமாக நிறைய கேம்ஸ் கொண்டாடிட்டு இருக்கோம். இதையெல்லாம் தாண்டி உரியடி, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், தாத்தா வரைக்கும் உரியடி அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் மதிய உணவு விருந்து, ஒரு சிறப்பான விருந்து காத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து நடனம் ஆடுவாங்க. இன்னைக்கு இதுதான் அழகான ஒரு பொங்கல் திருவிழா கௌமாரம் பிரசாந்தி அகாடமியில் நடக்குது. இப்போ இத்தனை நாளாக நம்ம பொங்கல் திருவிழா கௌமாரம் பிரசாந்தியில் ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டுருக்கு. இந்த வருஷம் பொங்கல் திருவிழாவில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூஷன், அதாவது ஒருங்கிணைந்த சமுதாயமாக இதை மாற்றணும். இந்த குழந்தைங்களுக்கு மட்டும் தனியாக எல்லாமே பண்ணுறதை தாண்டி மித்த நியூரோடிபிக்கல்னு சொல்லுவோம், நியூரோ டைவர்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அந்த மாதிரி பக்கத்தில் டிகேஎஸ் ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க. இதை தாண்டி ஒரு சிலம்பம் ஒரு மையத்திலிருந்து வந்து இன்னைக்கு சிறப்பாக ஒரு சிலம்பம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தான் இந்த வருஷத்தோட ஒரு பெரிய. அண்ட் இதை தாண்டி சீனியர் சிட்டிசன் அங்கே இருக்கிற தாத்தா பாட்டிகளுக்கும் இந்த விருந்து, இந்த பொங்கல் திருவிழாவில் விருந்தோட அவங்கள நம்ம உபசரிக்கிறோம். ஹெல்பிங் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேருந்து தாத்தா பாட்டிகளும் வந்திருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த வருஷத்தோட சிறப்பு.